இன்னைக்கு நான் டெவில் கேட்டை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் டெவில் கேட்டை உருவாக்கினான். அதோட கால் வெளியே வந்தது. அப்புறம் டெவில் கேட்டோட கண்ணு வெளியே வந்தது. டெவில் கேட்டு இப்போ என்ன பண்ண போகிறான் வாங்க பார்க்கலாம். குருவையா பல வருஷம் கழிச்சு இப்ப வெளியே வந்துக்கிறேன். மந்திரவாதி எனக்கு உதவி செஞ்சது ரொம்ப நன்றி. பல வருஷம் முன்னாடி நான் இந்த ஊரை ஆட்சி பண்ணியிருந்தேன். ஆனா மக்கள் மந்திரவாதிகளும் சேர்ந்து என்ன மந்திர சக்தி வச்சு அடிச்சிட்டாங்க. ஆனா நீதான் எனக்கு விடுவிச்ச. நன்றி மந்திரவாதி. தீய சக்தி தான் எப்பவுமே இருக்கணும் கசாத்தியா. அதனால தான் நான் உங்களை விடுவிச்சேன். ஆனால் உங்களே எதுக்கு ஒருத்தங்கிறான். அவன் பேர் அருண். அவன் எல்லா பேய்களையும் பிடிச்சி டார்ச்சர் பண்ணினுக்கிறான். பேய்கள் ஒருத்தரும் விடாமல் என்னையும் போன வாட்டி அடிச்சு வச்சிருந்தான். ஆனால் நான் அவன்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். உங்களே அடைக்க வைப்போம் பாப்பா. நீங்கள் எப்படியோ ஜெயிச்சிருங்க. கசாத்தியாவும் டக்கோலா மாத்திரோட சேர்ந்து மக்களை தாக்கி சாவஸ்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடந்தது. அது எப்படின்னா இந்த யுத்தம் வேறு எங்கேயும் நடந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு யுத்தம். இங்கே தப்பிச்சு வர மாதிரி யாரோ ஒருத்தர் வந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம கடவுள் கிருஷ்ணர். என்ன இன்னும் அடையாளம் தெரியலையாடா? நான் தான் கிருஷ்ணர். அண்ணா நீங்களா? நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்ணா. முதல் முறையாக உங்களை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனால் அவன் பேர் என்னது கசாத்தியா உலகத்தை தாக்குனுங்கிறான். நான் தடைக்கு போகும்போது என்னையும் அடித்து போட்டு போயிட்டான். நீங்களாம் என்னை காப்பாற்றினுண்ணா. அவனை ஐக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். அவனுக்கு சக்தி கொடுக்குறேன். எப்படியாவது அவனை அழிச்சிட்டு வா. நன்றோடு வா மகனே. கிருஷ்ணர் அருணை பாதாள நகரத்துக்கு அமுச்சு விட்டார். பாதாள நகரத்தில் அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இவன்டி வந்தா இவ்வளவுதான் அங்கே கொண்டுட்டேன்னு. கசாத்தியா உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. கிருஷ்ணர் எனக்கு வர கொடுத்துக்கிறாரு. உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அந்த கவசத்தை வச்சு பாருங்கடா. நீங்கள் நினச்சா வடிக்க முடியாது. நான் நினச்சா தான் வெளியே வர முடியும். பூமி இப்போ பாதுகாப்பாகுது. எல்லாத்துக்கும் காரணம் அருணால. அதனால கிருஷ்ணர் இடத்துக்கு போனோம். கிருஷ்ணர் கால் அடியில் வீராரு அருண். மகனே நீ ஜெயிச்சிருக்க. உனக்கு வாழ்த்துக்கள். எப்பயாவது உதவி தேவைன்னு கூப்பிட்டு சொல்லிட்டு கண்ணா மறைஞ்சிட்டான்.